கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்தவ சபைக்கு இயேசு கிறிஸ்துவே ஒரே தலைவர் என்கிற இந்த தலைப்பின் கீழே நான் பேச இருக்கிறேன். கிறிஸ்தவ சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரே தலைவர் என்கிற தலைப்பு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். வாசிப்போம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்தவ சபைக்கு இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கும் பொழுது, அவரை நாம் அங்கீகரித்துக் கொள்ளும் போது, நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து தான் தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் ஒரு விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, சகல துறைத்தனங்களும் இருக்கு. என்னென்ன துறைகள் இருக்கு? மருத்துவத்துறை இருக்கு, போக்குவரத்து துறை இருக்கு, பல உலக பிரகாரமான துறைகளுக்கும் அவர் தான் அதிகாரி. நம்ம விருப்பமோ இல்லையோ, சபைக்கு அவர் அதிகாரியா இல்லையோ, உலக பிரகார சபைக்கு அவர் தான் அதிகாரி, அவர் தான் தலைவர். அந்த உலக பிரகாரமாக நேர்த்தியாக எல்லா காரியம் நடப்பிப்பதற்கான தேவன் ஒழுங்குபடுத்தி கொடுத்த எல்லா அரசியல் சட்டங்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியான துறைகளாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளுக்கும் அவர் தான் யாரு? தலைவர். அல்லேலூயா. அவர் தலைவராக இல்லைன்னா எல்லாம் ஒழுங்கீனமா போயிருக்கும். பிசாசு எல்லாத்தையும் குழப்பிருப்பான். எல்லாம் காட்டு மிராண்டிகளாக ஒருவருக்கொருவர் அடிப்பு கொண்டு சாகிறவர்களாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். அந்த தலைவர் தான் கிறிஸ்தவ சபைக்கும் அவரே ஒரே தலைவர். அல்லேலூயா. இதை நான் ஒரு சின்ன இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையின்படி நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பக்கம் 112. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவன் புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரை 10 பேர் அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவையும் கொடுத்து, நான் திரும்பி வரவரும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுக்கு படிக்க அவனுடைய ஊரா அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். அல்லேலூயா. ஒரு பிரபு, ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்றானா, தூர தேசத்துக்கு போறாராம். அங்க ஒரு ராஜ்யத்தை வாங்கணும். வாங்கி திரும்ப நான் வருவேன், வர்ற வரைக்கும் நீங்க பிழைக்கிறதுக்கு தான் ஊழியக்காரர்கள்ட்ட ஒரு 10 தாளத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீங்க இதை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுக்கோங்க, உங்க பிழைப்பை எடுத்துக்கோங்க, நான் போய் இந்த ராஜ்யத்துக்கு போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்றாரு. ஆனா அதை விரும்பாத அந்த சில ஊரார் என்ன பண்றாங்க, அவன் எப்படி எங்க மேல ராஜாவா இருக்க முடியும், அவன் எங்களுக்கு ராஜாவான்னு சொல்லி அவனை பகைக்கிறார்கள் என்று சொல்லலாம். இப்ப தூர தேசம் என்று சொல்லும் பொழுது இது இயேசு கிறிஸ்து ஊமையாக சொல்லக்கூடிய காரியம். தன்னுடைய 2ஆம் வருகை குறித்து, பகிரங்க வரை குறித்து, ரகசிய வரை குறித்து சொல்கிறார். ரகசிய வரைகளை இப்ப இயேசுநாதர் எங்க போயிருக்கிறாரு? தூர தேசத்துக்கு போயிருக்கிறாரு. எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போயிருக்கிறாரு. இதா அநேக வாசஸ்தலங்கள், இருப்பிடங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் போறேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, 10 நாட்கள் தான் அவருடைய உபதேசங்கள், அவருடைய சத்தியங்கள் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை நீங்க கை கொண்டு என்ன பண்ணுங்க, வாங்க, நான் வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்பேன். வந்து என்ன பண்ணுவேன்? கணக்கு கேட்பேன். கடந்த
ஆட்சியில நிறைய பேர் பல நன்மைகளை வந்து பெற்றிருக்கலாம். கடந்த அரசியல் ரீதியாக சொல்றேன், தமிழ்நாட்டில் மாதத்துக்கு மாதம் குடும்ப தலைவர்களுக்கு 1000 வருமானம், மாணவர்களுக்கு இவ்வளோ வருமானம், அரசாங்கம் திருப்பி கரெக்டாக கனவை செஞ்சீங்களா, அதுபடி கரெக்டாக நடந்தீங்களான்னு கணக்கு கேட்குறாங்களா? அவங்க கணக்கு கேட்பது கிடையாது. பணத்தை கொடுத்ததோட சரி. இந்த ஆட்சியில் ஒருவேளை அப்படி நிலைமை வரலாம். நம்ம ஏதாவது ஒன்று பெற்றுக்கொண்டோம்னா அதுக்கு உண்மையாக நடந்தோம் என்றால் சொன்னால் அதுக்கு கணக்கு திரும்ப என்ன பண்ணுவோம், கேட்கப்படும். இந்த ராஜா அப்படிதான் சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சில பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த ராஜா இந்த பிரபுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. திருப்பி வரும்போது என்ன செய்யறாருன்றத பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம், 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் அந்த திரவியத்தை வச்சு என்னென்ன வியாபாரம் பண்ணி சம்பாதித்தானோ இன்ன விதமா என்னவென்று சொல்லி அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அனுப்பினார். அவன்கிட்ட கொடுத்த திரவியம் ஐஸ்வர்யத்தை வச்சு நீ என்ன சம்பாதிச்ச, வா எனக்கு கணக்கு கொடுன்னு சொல்லி சொன்னாராம். அடுத்த வாசிப்போம். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உன்னுடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றால், நீங்க ஒரு 10 ராத்தல் கொடுத்தீங்க, நான் என்னமோ ஒரு 10 நீங்க ஒரு கொடுத்த ராத்தல்ல நான் 10 ராத்தல் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா. அடுத்து வாசிங்க. இந்த பிரபு என்ன பண்ணுகிறான், அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை இல்லமா இருக்க அப்படின்னா 10 பட்டணங்களுக்கு அதிகாரி நான் உனக்கு கொடுத்த ராத்தல்ல நீ 10 ஆதாயப்படுத்தி அந்த சோம்பேறித்தனமா இல்லாம அதை அழகா பெருக வச்ச, நீ 10 பட்டணங்களுக்கு என்னது அதிகாரி சொல்லி அடுத்து வந்தவன்கிட்ட கேட்கிறாரு. படிக்க நேரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 5 ராத்தல் சம்பாதிக்கிறான், நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாரு. ஏன்னா ஒரு ராஜ்யத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்துடலாம். என்ன பண்ணிருக்கான், ஒரு தூர தேசத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய ராஜ்யத்தையே, ஒரு பெரிய ராஜாக்கத்தையே கட்டி பெரிய நகரங்கள் பட்டணங்கள் எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கான், வெற்றி கொண்டு வந்திருக்கான். அது நீ 10 ராத்தல் சம்பாதிச்சா கொஞ்சத்தில் உண்மை இருந்தோம், நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாரு, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியான்னு சொல்லி இது பண்றாரு. ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்கிறாரு. 20வது வசனத்தை வாசிங்க. பின்பு வேறொரு வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். அந்த ராத்தலை நான் என்ன பண்ணேன், பயன்படுத்தாம ஒரு சீலையில பத்திரமா வச்சிருந்தேன். அடுத்து வாசிங்க. நீ வைக்காத இடத்தில் எடுக்கிறவரும், ஆமா விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்துருந்தே. அப்ப என்ன பண்றான், ஒருத்தன் கொடுத்த சம்பாத்தியத்தை சரியாவே என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. அவனை பார்த்து சொல்றாரு, ஏன்பா பயன்படுத்தல கேட்டா, நீ ரொம்ப கடினமான மோசமான ஆளு இருக்கு, ஒரு தவறான புரிதல் அவனுக்கு இருந்தது. அதனால அந்த ராஜா என்ன சொல்றாரா, அந்த பிரபு என்ன சொல்றாரு, சரி நீ என்ன தப்பா தானே இருந்திருந்த, அப்ப என் காசை ஒரு பேங்க்லயாவது போட்டு வச்சிருந்தா உனக்கு ஒரு வட்டியாவது கிடைச்சிருக்கேன், அதையாவது நான் என்ன பண்ணிருப்பேன், என் காசை கொடுத்தேன், அது நான் வட்டி போட்டாதான் அட்லீஸ்ட் எனக்கு வட்டி கிடைச்சிருக்கேன், அப்படியே நீ பேங்க்ல போட்டு வச்சு எனக்கு ஏன் திருப்பி கேட்கறது, அது கொடுக்கல. அவனை என்ன பண்றாரு, அவனை வந்து அவனுக்கு இருக்கிற கால் எடுத்து நல்லா சம்பாதிச்சு இல்லையா. அதனால நாம எந்த காரியத்தை கற்றுக்கிற பெற்றுக்கொண்டவர்களா இருந்தா, நன்மையை பெற்றுக்கொண்டவர்களா இருந்தா அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணும், திருப்பி செலுத்த வேண்டும். நல்ல பெருக பண்ணி ஆண்டவர்கள் என்ன பண்ணணும், செலுத்த வேண்டும். அப்படி இது பண்ணும்போது கடைசியா அவர் சொல்றாரு பாருங்க, இருபத்தி 7வது வருஷம் வாசிங்க. அன்றையும் தங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறவருக்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கக்கூடிய காலம் ஒன்று இருக்கிறது. இப்ப எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட பல நன்மைகளை பெற்றுக்கிறோம். என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கிறோம்? இப்ப சகோதரி சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சரியாயிடுச்சு, எங்க மகளுக்கு குழந்தை இல்லை, கத்தர் ஜெபம் பண்ண கத்தர் குழந்தைய கொடுத்தாரு, வேலை இல்லை வேலை கொடுத்தாரு. இப்படி எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, நமக்கு நிறைய தாமத்தை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த வேலையில நீங்க உண்மையா இருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவிடத்துல உண்மையா இருக்கீங்களா? குடும்பத்தை நடத்துறீங்களா? சத்தியத்தின்படி செஞ்சீங்களா?
இதெல்லாம் கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார் தேவன். ஆண்டவர்கிட்ட எல்லா நன்மையும் வச்சுக்கிட்டு டாடா பை பை காமிச்சிட்டு போனா அப்படி சும்மா இருப்பார் நீங்க நினைக்க கூடாது. முழுவதும் கர்த்தருக்குள்ள என்னது கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் கொடுத்த நன்மையில என்ன பண்ணணும், அவருக்கு பிரியமா நம்ம நடந்துட்டு அவருக்கு ஆதாயத்தை என்ன பண்ண வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ராஜாவை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அவர் நமக்கு ஆதரவா இருப்பாரு. நீங்க என்ன சொல்றது, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவரை புறந்தள்ளணும்னா ஆண்டவர் சொல்றாரு, என்மேல் நீங்க ராஜாவா, நான் உங்க பேர ராஜாவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்புறேன்னா உங்களை நியாயம் தீர்ப்பேங்கிறாரு. அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம வேற ஒரு கடவுள் இந்த உலகம் பிரகாரமா நம்ம போயிருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஏன் நடத்துறாரு, எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வெளிப்படுத்தல 22வது அதிகாரத்துல சொல்றாரு, அவனவனுக்கு நான் அளிக்கக்கூடிய கிருபை என்னது என்னோட கூட பலன் என்னோட கூட இருக்கிறது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான். அவன் எப்படி எனக்கு முன்பாக சத்தியத்தின்படி நடந்தான், அந்த கிரியைக்கு தக்க பலனை நான் என்ன பண்ணுவேன், நான் அளிப்பேங்கிறாரு. அங்க 10 ராத்தல் சம்பாதிச்சு வச்சவனுக்கு கிருபை அளிச்சாரா இல்லையா, 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாருன்னு சொன்னார் இல்லையா அந்த பிரபு, உலக பிரகாரமா பிரபு. நீங்க 5 ராத்தல் சம்பாதிச்சு நான் ஒரு 5 ரூபா கொடுத்தேன், நீ 500 ரூபாய் நீ சம்பாதிச்சிருக்க, உண்மையா இருந்தே உனக்கு இன்னொரு 5 பட்டணத்தை கொடுன்னு சொன்னாரா இல்லையா. அது போல அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து வருகையிலே அவனுக்கு அளிப்பார். அந்த நேரத்துல போயிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க எல்லாம் கொடுத்தீங்க, ஆனாலும் நீங்க சரியான ஆளா எனக்கு தெரியலன்னு சொல்லி அவரையே குற்றப்படுத்தினா என்ன ஆகும், தேவ பிள்ளைகளே நான் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து தான் இன்னைக்கு பேச போறேன். அந்த ஒரே தலைவர் வெளிப்படுவார், அவர் உருவாக நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சத்தியம். அல்லேலூயா. முதல் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவே ஒரே தலைவர். எபேசியருக்கு புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 23வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகர். அதாவது ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் சபைக்கு தலைவரா இருக்கிறார், அது மாதிரி குடும்பத்துக்கு தலைவர் யாரு, அந்த புருஷன் ஆண் தான் அப்படிங்கிற. அப்ப நான் சபைக்கு தலைவரா இருக்கிறேன்னு இங்க சொல்றாரு. இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய சபைக்கு இயேசு கிறிஸ்து தலைவரா இருக்கிறாரா என்பதை பொறுத்து நீங்க நிதானிக்க. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இருக்கு, அவங்கள்ட்டலாம் கேட்டீங்கன்னா அவங்க சபைக்கு தலைவர் யாருன்னு கேட்டா ஒரு மனுஷரை சொல்லுவாங்க. இந்த காரியத்தை பாஸ்டர் நல்லா நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷரை சொல்லுவாங்க, அந்த மனுஷன் மூலியமா தான் அந்த சபை உருவாக்கப்பட்டது. இப்போ பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்து யார் தலைவர்னு கேட்டால் சிலோன்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, பால்னு ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க. நம்ம ஆர்சி சபைக்கு தலைவர் யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்க, ரோமன் கத்தோலிக்க சபைக்கு தலைவர் யாரு, யாரும் உங்களை வெட்டி கொண்டு மாட்டாங்க, தைரியமா சொல்லுங்க, யாரு வெட்டி கொண்டா கொண்டுட்டு போறாங்க, போப்பு யாரு, எங்க தலைவர் போப்பு, அவர் ரோமர்ல ரோம்ல இருக்கிறாருப்பாங்க. அதே மாதிரி சிஎஸ்ஐ சபை தொடங்கப்பட்ட காலம் புராட்டஸ்டாண்டுக்கு சபை யாருன்னு கேட்டா நம்ம பிஷப் சொல்லுவாங்க, பிஷப் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்தானே ஒரு ராஜா சண்டை போட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. இப்படி எல்லா சபைகளுக்கும் ஆளாளுக்கு ஒரு தலைவர் ஒரு கொள்கையை ஏற்று வச்சிருக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் கிங், மார்ட்டின் லூதரை தான் அவனுக்கு தலைவர் சொல்லுவாங்க. ஆனா பைபிளை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா எபேசியர் 5:13 என்ன சொல்லுவாங்க, 23 என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து சபைக்கு தலைவர். அல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்துவை சபைக்கு தலைவராக ஏற்படுத்தப்படாத சபைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பான காரியம் என்ன, ராஜாவா ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நான் என்ன பண்றேன், அவனை இங்க கூட்டிட்டு வாங்க, அவன் என்ன பண்ணுவான், வெட்டி போடுவோம். என்னது, நியாய தீர்ப்புல அவனுக்கு தீர்ப்பு உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏன் வெட்டுவோங்கிறாரு, வெளிப்படுத்த விசேஷத்துல இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து இருவரும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது, அவருடைய வசனம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனமே உங்களை என்ன பண்ணும், கடைசி காலத்திலே நியாயம் தீர்க்கும். அப்ப சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சபையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி ஒழுங்குள்ள காரியமா இருக்கும்ன்றது நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு, வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதன்படி செய்யாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை தலைவராக இருப்பதற்கு இல்லாதபடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, புறம் தள்ளி இருக்கிறாங்க. அப்படி செஞ்சவங்கள ஆண்டவர் நியாயம் தீர்க்கணுமா இல்லையா? அவங்க சுயத்திற்காக சுய லாபத்திற்காக விசுவாசிகள்கிட்ட சத்தியத்தை மறைச்சு போயிருக்காங்கன்னா அவங்கள நம்ம நம்பலாமா, விசுவாசிக்கலாமா, அவங்கள பின் செல்லலாமா? ஆளாளுக்கு ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடக்கிறாங்களே, அது தப்பு இல்லை.
இன்னொரு வசனத்தை நான் தெளிவாக சொல்றேன் பாருங்க, அதை கேட்டு புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு ஞானம் வருதோ இல்லையோ, விசுவாசிகள் நமக்குள்ள அந்த ஞானம் இருக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே உங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த விசுவாசிக்கு அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு ஒரே அழைப்பு. என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. நான் சொல்றேன், நம்ம பரிசுத்தமாக்கிறதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். ஒரே அழைப்பிலே நமக்கு ஒரே சரீரம் உண்டு. சபை எல்லாரும் ஒரே சரீரம் தான். கிறிஸ்து அதுக்கு தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தலை ஒரே சரீரம் போல நம்ம எல்லாம் சபைக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒருத்தர் கண்ணா இருப்பாங்க, மூக்கா இருப்பாங்க, வாயா இருப்பாங்க, ஒருத்தர் காலா இருப்பாங்க. ஒருத்தருக்கும் தனித்தனி பொறுப்பு இருக்கிறது. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே ஆவியும் உண்டு. பரிசுத்த ஆவியான ஒரே ஆவியை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரே ஆவியும் உண்டு. அடுத்து ஒரே கர்த்தரும். ஒரே கர்த்தர்னா யாரு? ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒரே ஞானஸ்நானம் தான். எல்லா இடத்துலயும் இதுல என்னென்ன வருது? ஒரே 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 தான். அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் உங்கள் எல்லோரோடும் எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை உண்டு. ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர், ஒரே ஒரே கர்த்தர் வராரா? அந்த ஒரே கர்த்தர் தான் அந்த ஒரே தலைவர். ஹல்லேலூயா. ஒரே கர்த்தர் தான் உண்டு, ஒரே தலைவர் தான் உண்டு, வேறு தலைவர் கிடையாது. எவனாவது சொல்றானா உங்களை வஞ்சிக்கிறான், உங்களை ஏமாத்துக்கிறான்னு அர்த்தம். கடைசியில் உங்களை நரகத்துல தள்ளிட்டு போயிடுவான். அவனும் நரகத்துல இருப்பான், உங்களையும் நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுவான். ஆக அந்த ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, இந்த ஒரே காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கனால வெவ்வேறு சபைகள், வெவ்வேறு உபதேசங்கள் சொல்லி அங்கங்க தேடி தேடி சர்ச்சில் ஓடாம இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் நம்ம கிடைச்சிருக்கிறாரு. பலவிதமான உபதேசம் இருக்கு, ஒரே உபதேசம் தான். பல ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு இருக்கான், ஒரே ஞானஸ்தானம் தான். பல தலைவரா சொல்றான், ஒரே கர்த்தர் தான், ஒரே இயேசு தான் தலைவர். இதுக்கு தலை வணங்கணும், இவருக்கு கீழ்ப்படியணும். நீங்க சொல்றதாப்பா சத்தியம், உங்க வசனத்துக்கு நாங்க ஏதாவது இதுக்காக நாங்க பெரிய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி இந்த பொருளை தரோம் அந்த பொருளை தரோம்னா உங்களை நாங்க கூப்பிடல, அதுக்காகவும் நீங்க வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே உபதேசத்தை நாடி வந்திருக்கனால பலவிதமான அப்படிப்பட்ட அந்நிய உபதேசங்கள், அந்நிய காரியங்களை சொல்லுகிற சபையை விட்டு நீங்க புரிஞ்சு இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க வரணும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க சொல்றாங்க, நம்ம தலைவர் போக்கு அவர் கையில தான் முத்தம் கொடுக்கணும். எவ்வளவு அசிங்கமான காரியமாக இருக்கிறது, சொல்லக்கூடாது. அப்படின்னா நீ கிறிஸ்தவன்ற சபையில இருந்து பேரை மாத்திக்கோ. கிறிஸ்தவம்னு வராத, கிறிஸ்துன்ற வார்த்தைக்கு ஏன் அங்க வருகிறது? கிறிஸ்தவன்ற வார்த்தையை எடுத்துட்டு நீ ஒரு ஸ்தாபனத்துல நீ போய் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி யாரையும் உன்னை குற்றப்படுறதுல நீ ஒரு நம்பிக்கையா அர்த்தம். இங்க ஒரே நம்பிக்கைன்னு கூட இருக்கு. அந்த ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவர் எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்புவார். அந்த நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஆக சபைகள் அப்படி சொல்றாங்க, அந்த சபையில அந்த பாஸ்டர் இப்படி கூட்டாரு, இந்த சபையில இப்படி கூட்டாங்கன்னா வசனத்தின்படி பார்த்து அவங்க சரியா இருந்த சபையா இருந்தா போகலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தேவை பண்ணணும், புரிஞ்சு போயிட்டாரு. கர்த்தர் கண்டிப்பாக சொல்லுறாங்க. ஆக கிறிஸ்து சபையை தலைவராக இருக்கிற சபைக்கு தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம அப்போஸ்தல உபதேசத்தை அந்த உபதேசத்தை அழித்து சொல்றதுக்கு காரணம் அதுதான். நீங்க எபேசியர் நிருபத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம், அதுக்கு இந்த வசனத்தை அதிகாரத்துக்கு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு தாமே இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். யாருடைய உபதேசத்துக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எழுதின உபதேச சட்டங்களுக்கு, இந்த சத்தியத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து மூளைக்கல். இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறாரு. இந்த உபதேசத்தை தாண்டி ஒருத்தன் போதிக்கிறானா அதுக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல் அல்ல, தலைவர் அல்ல. அந்த சர்ச்சுக்கு இயேசு தலைவர் அல்ல. இயேசுவுடைய உபதேசத்தை, அந்த அப்போஸ்தல உபதேசத்தை சரியாக உபதேசத்தை அது கூட்டம் இல்லாம குறைக்கும் இல்லாம கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த சபைக்கு தான் இயேசு கிறிஸ்து யாரு? மூளைக்கல், தலைக்கல். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதுல நிலக்கால் வைப்பாங்க, முதல் கல் எடுத்து வைப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தானே வீடே கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஏனைய கற்களை போடுறீங்க. அதே போல இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு தலைவர், முதல்வர்.
அவர் தான் அதை தொடங்கினார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் மூணு தலைக்கெல்லாம் யாரு? அவர் தான் என்னது? அவர்களுக்கு தான் தொடக்கப்பட்டது. அவர் மேலதான் என்னது? மாளிகை முழுவதும் அப்போஸ்தலர்கள் அப்புறம் வந்தாங்க, தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. நம்ம விசுவாசிகளா இருந்தா அந்த கட்டடம் எழும்பிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஒரு உபதேசத்தை நீங்க உடையவர்களாக, அந்த ஒரே சத்தியத்தை, ஒரே மனசு, ஒரே ஆவி, உங்களுக்குள்ள ஒரே எண்ணம் இருக்கணும், ஒரே இருதயம் இருக்கணும். நாங்க அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றலாம், வேறு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேற என்ன அப்படியே ஓடிச்சுன்னா நீங்க இருக்க முடியாது. உங்க மனசு சொல்லிட்டே இருக்கும், அங்க அப்புறம் இப்போ பிசாசு ஏதாவது தவறு நடத்தி வேற இடத்துல என்ன பண்ணுவீங்க? கடத்தி போயிருவீங்க. அந்த ஒரே நம்பிக்கையை நம்ம இருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட கள்ள உபதேசம், கள்ள சத்தியத்தை விட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தலைவர் அல்லாத சபைகளுக்கு நாம போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து எந்த உபதேசத்துக்கு நான் தலைவராக இருக்கிறேன், இந்த அப்போஸ்தல உபதேசத்திற்கு தரிசித்து தான் நான் மூளைக்கல்லா இருக்கிறேன், நான் அதுக்கு தான் தலைவர் அப்படிங்கிறாரு. அந்த உபதேசத்தை விட்டுட்டு நம்ம போறோம்னா நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ராஜாவாக நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்திருக்கிறோம். அவர் என்ன பண்ணியிருக்கோம்? புறக்கணிச்சிருக்கோம். நான் உங்கள் மேல் ராஜாவா இருக்காதபடிக்கு என்னை புறந்தெழுகிற எவனா இருந்தாலும் என்னை கொண்டுட்டு வந்தாங்க, நான் அவனை என்ன பண்ணுவேன்? வெட்டுவேங்கிற. கடைசி நாள்ல என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்க்கக்கூட ஒரு காலம் இருக்கு. அது வரைக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த கள்ள உபதேசத்துக்கு விலகி நம்மளை காத்துக்கிறது. ஒருவேளை புத்தகம் புரிந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதை விட்டு விலக வேண்டும். ஏக்கரகாரம் வரைக்கும் விலக வேண்டும். பேசித்தனத்துக்கு விலக வேண்டும். இன்னைக்கு நம்ம நிருபங்களில் படித்தோம் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் நிருபத்தை படிக்கும்போது கைகளில் நலமான வேலைகள்லாம் செய்யுங்கன்னு சொன்னார். ஆவியானவர் அதெல்லாம் உணர்த்தினார். பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஜெபத்தில் உட்காருங்க, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நல்ல சம்பாதித்த நலமான வேலைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வருமானத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் சம்பாதிப்பீங்க, நிம்மதியாக சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்க, கரெக்டாக இருக்காது, நிம்மதியாக காலையில் எழுந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர். ஐயா கூட சாட்சி சொன்னாங்க, இந்த சத்தியத்தை வசனத்தை வந்து நீங்க கேளுங்க, கேட்கும்போது தெரிஞ்சாதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் வர்ஷிப்ல நமக்கு லீடு கொடுக்குறாரு. பாஸ்டர் வர்ஷிப்ல இருக்கும்போது லீடு கொடுப்பாரு. அவங்க முழுக்க தீர்க்க தரிசனம் எழும்பும், வசனத்தை ஆவியானவர் உணர்த்துவாரு. வர்ஷிப் முடிஞ்ச உடனே நீங்க சாட்சியா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் வசனத்தை கொண்டு ஒவ்வொருத்தரா இருந்துச்சு என்ன பண்ணலாம்? இப்படி சாட்சி சொல்லணும். அதான் ஒழுங்கு. ஹல்லேலூயா. இப்படி உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதான் ஆராதனை முதலிருந்தே வரணும். இந்த ரச்சனைய பாடல்கள் ஆரம்பிக்கிற பார்த்தீங்களா? அங்கேருந்தே வரணும். முடிஞ்சவங்க வரணும். முடியாதவங்களுக்கு கட்டக்கூடிய விளக்கு வச்சிருப்பாரு. இவ்வளோ கஷ்டத்துலேருந்து வர்றாங்க. ஆனால் நமக்கு விடுதலையாக்கப்பட்டவங்க இருந்து என்ன பண்ணணும்? வரணும். இப்படி வந்து அப்படியே வந்து சபை ஒழுங்கு ஆராதனை அந்த காரியத்தில் வரும்போது ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? தேவையானதை நடத்துவார். அதில் வச்சிருப்பாரு. அதுக்காக மற்றவங்க ஓடாது. எவ்வளோ நாள் ஓடுவீங்க? அவனே மனுஷன், அவனே நாசில சுவாசம் உள்ள மனுஷன். ஏதாவது யாருக்கு டக்குன்னு சொல்லிடுவான். அவனுக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியும். அதனால ஒரே உபதேசத்தில் நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். அந்த தலைமைத்துவம் அவருடைய அப்போஸ்தல உபதேசத்திலையும் தீர்க்கதரிசிகளையும் கரெக்டாக தீர்க்கதரிசன வசனங்களையும் கரெக்டாக போதிக்கிற இந்த புத்தகத்தில் எடுத்து போதிக்கிறவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து தலைவராக இருப்பார். மற்ற காரியங்கள் சபைக்கு என்ன பண்ண மாட்டார்? அவர் தலைவராக இருக்க மாட்டார். 2வது காரியம், சரி சபையை பற்றி பேசிட்டீங்க. ஒரு பொதுவான ஒரு ஒழுங்கு, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், அந்தந்த தனிப்பட்ட மனிதனுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்றதை நம்ம பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். சபை எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அறிய வேண்டும் என்று கர்த்தர் ஒன்று விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்னா, ஒரு சபையில புருஷர் ஆண்களுக்கு யார் தலைவராக இருக்கிறாரு? அறியலையா? வசனத்துல இயேசு கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு யார் தலைவராக இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் தலைவராக இருக்கிறாரு. மனைவிக்கு யார் தலைவராக இருக்கிறாரு? புருஷன் தான் தலைவர். அந்த ஒழுங்கு வந்ததில்ல. அந்த சுபாவமே நமக்கு சொல்லும். பார்த்தீங்களா? வீட்டில் ஏதாவது ரசிக்கப்படாத இந்த இந்து மக்கள்கிட்ட போய் கேட்டாங்களா? என்ன சொல்றாங்க? என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்குறேன். என்ன சொல்லுவாங்க? என் புருஷன் வருவார், ஒரு வார்த்தை. என் புருஷன் சொல்ல மாட்டான், என் மனைவிட்ட ஒரு வார்த்தை. நல்ல புருஷன் சொல்லுவான், மனைவிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவான். அவன் ஒருவர் கீழ்ப்படிதல் இருக்கு. கர்த்தர் என்ன பண்ணணும்? மனைவி புருஷனுக்கும் மனைவி கீழ்ப்படிதல் ஒருத்தருக்கு இருக்கணும். ஆனால் தலைமைத்துவம் போது எப்படி இருக்கணும்? புருஷன்ட்ட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியமும் உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கீங்க, அது உங்கள் புருஷன்ட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லி அப்படி செய்கிறது தப்பு தானே,
இந்த காரியம் அதில் நீங்கள் நாட்டாமல் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும், நீங்கள் என்ன சொல்கிறது, இப்படின்னா குடும்பம் ஒழுங்கு இல்லாமல் போயிடும். அப்படி வந்து ஸ்திரீக்கு வந்து தலைவர் யாரு? புருஷன். இன்னொரு இடத்துல இருக்குது, உங்களுக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறது கூட உங்களுக்கு புருஷன் தலைவராக இருக்கிறாரு போல. உங்களுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தலைவர். ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய விதத்தின்படி நீங்க அவருக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு சரீரத்துக்கு உங்க தலைவர் யாரு? புருஷன். அம்மா இன்னைக்கு இந்த சாரி போட வேண்டாமே, இந்த ட்ரெஸ் போட வேண்டாமே, நல்லா இல்லை, இந்த மாதிரி உடையெல்லாம் உடுத்தாத, இது சமுதாயத்துக்கு புருஷன் சொல்றாங்கன்னா நீங்க கேட்கணும். அல்லேலூயா. உங்க மனைவி சொல்றாங்க, ஏங்க இது ஆவிக்குரிய அழகாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சபைக்கு போறோம், இப்படி ஒழுங்கு இல்லை, கர்த்தருக்குள்ள அவங்க சொல்றாங்க, மனைவிக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்படி ஒழுங்கு கீழே வரணும். இப்படி இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். சரி, எல்லாம் ஒழுங்கு கரெக்டா இருக்கு. அப்ப புருஷர்களுக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப புருஷர்கள் வரும். அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? சபைக்குள்ள இருக்கிறோமா? நம்ம சபைக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி கிறிஸ்துவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம தலைவர்ன்றது, நம்ம அவருக்கு கீழ்ப்படியணுன்றதுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சபை கூடியவர்களை என்ன பண்ண மாட்டோம்? விட்டு விட மாட்டோம். அல்லேலூயா. சபை கூடியவர்களை விட்டு விடாம என்ன பண்றது? வருகிறவன் தான் என்னது? கிறிஸ்துவை தனக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான்றதுக்கு அது ஒரு அடையாளம். வசந்த வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நீங்க உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்களை யாராவது ஆண் பிள்ளைகள் யாராவது சபைக்கு வராம இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணுவோம். தம்பி, கர்த்தர் உனக்கு எவ்வளவு பலனை கொடுத்தாரு, கல்யாணம் முடிக்கலான்னு சொன்னேன், கர்த்தர் கல்யாணம் முடிச்சு வச்சா, இன்னைக்கு என்ன சபைக்கு 2-3 வாரமா ஆளை காணோம், எங்க போனேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ண வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு நாள் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நெருங்கி வருகிறதோ நீங்க என்ன பண்ணணும்? அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்படி வருகிற ஒரு ஆண்மகன் கர்த்தரை யாரை என்னவா வச்சிருக்கான்? தலைவராக வச்சிருக்கான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அவனுக்கு ராஜா. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்க அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். நிறைய பேருக்கு கர்த்தருக்கு தலைவராக இருக்கிறதுக்கே மனசு இல்லை. ஆண்டவர் சொன்னா இப்படி நட அப்படி நட ஆயத்தத்தை இது போடுவார். சிலர் வந்து எதுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இந்த நாளில் ஒரு நல்ல வியாபாரத்தை பார்ப்போம், சம்பாத்தியத்தை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் சம்பாத்தியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சூது விளையாட்டு, அந்த மதுபானம், இந்த காரியத்திலாம் போய் என்ன பண்றாங்க? வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். தேவ பிள்ளைகளாக நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு? தலைவராக இருக்கிறார், நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அப்படி நடக்க வேண்டும். நீங்க பலவிதமான கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கலாம், ஆனா பிரசங்கிக்கிற நாங்களும் அதே கஷ்டத்துல தான் வந்திருக்கோன்றதை நீங்க மறக்க வேண்டாம். இன்னைக்கும் கர்த்தரைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நிலைநிறுத்தி இருக்கிறார். அப்படியே என்ன பண்ணுவார்? உங்களையும் நிலைநிறுத்துவார். அதனால இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார். அந்த தலைமைத்துவத்துக்கு கீழே தான் நீங்க என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். வீட்டில் எந்த ஒரு பொறுப்பு காரியமா இருக்கும் போது எங்கள் தலைவர் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார், அது வசனத்துல இவங்களுக்கெல்லாம் இப்படி நடத்திருக்காரு, நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க வீட்டுல பல விஷயம் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதாரத்துல ப்ராப்ளமா இருக்கலாம், கணவன் மனைவி இடையில ஒரு விரிசல் இருக்கலாம், பிள்ளைகள் ஒருவேளை கீழ்ப்படியாம இருக்கலாம், பெற்றோர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவ ஆண்மகன் இயேசு சபை கர்த்தருக்குள்ள உட்பட்டவனா அந்த சபைக்கு வந்து அவருடைய உபதேசத்தை என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உபதேசம் உங்களுக்கு என்ன போதிக்கிறதோ அதன்படி நீங்க என்ன பண்ண நடக்கணும். அப்பதான் நீங்க அவரை தலைவரா வச்சிருக்கீங்க. இல்லையா? ஆக நீங்க தலைமைத்துவத்துக்கு கீழே நீங்க செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவருக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? வெளியில போகக்கூடாது. ஒருவேளை நீங்க சபையில சில பேர் மிஸ் ஆயிருக்கலாம், வீட்டுல போய் பொம்பளை இருக்க சொல்லணும். எந்த மதத்திலாம் பாருங்களேன், ஆண்களை கட்ட பெண்கள் தான் பக்தியில் அதிகமா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கோயில்னாலும் சரி, மசூதினாலும் சரி, ஆண்களை காட்டும் பெண்களுக்கு தான் அந்த ஒரு இயல்பு இருக்கே தவிர ஆண்களுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எண்ணிக்கையில பார்த்தா என்ன இருக்கு? கம்மியா தான் இருக்கு. ஆனா கர்த்தர் பெண்கள் உங்களை கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படுகிறனால ஸ்தோத்திரம், ஆவிக்கேற்ற விதமாக அவரை நீங்க தலைவராக வச்சிருக்கீங்க.
உங்க சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, சாந்தமுள்ள ஆவியோட சொல்லுங்க, என்னங்க இது செய்யறது தப்பு, இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம திருத்திக் கொள்ளலாமே. நம்மளை முதல்வராக கர்த்தர் வச்சுட்டா, நீங்க வீட்டுக்கு தலைவர் தான், நீங்க தானே முதல்ல சர்ச்சைக்கு போகணும். என்ன பண்ணணும்? நீங்க வீட்டுக்கு தலைவர், அப்ப நீங்க தானே போய் முதல்ல சர்ச்சைக்கு போய் நிக்கணும். தலைவரே முன்மாதிரியா இல்லாம ஒரு மாதிரியா இருந்தா குடும்பம் எப்படி இருக்கும் அப்படி நீங்க சொல்லணும். அல்லேலூயா. சரி, தலைவர் வரல, அப்ப நானும் அந்த தலைவருக்கு பின்னாடியே போயிடறேன்னு போயிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. ஆதாம் ஒருவேளை பாவம் செய்யாம இருந்து ஏவாள் மட்டும் அந்த பழத்தை தின்னு பாவம் செஞ்சிருந்தா, ஆதாம் நிமித்தம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டிருப்பாள். கணவன் நிமித்தம் புருஷன் நிமித்தம் ஸ்திரீ பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பாள். ஒருவேளை ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு ஸ்திரீ பாவம் செய்யாம இருந்தா, ஸ்திரீ நிமித்தம் இந்த மனைவி நிமித்தம் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவன்கிட்ட இப்ப 2 பேருமே அயோக்கியத்தனம் பண்ணிட்டானுங்க. அதனாலதான் உலக ரட்சிகர் வர வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தலைமைத்துவமா சரியா இருக்கணுமே, கர்த்தருக்குள்ள இருக்கணுமே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்து உங்களுக்கு தலைவர், ஆவிக்கேற்ற விதமாக உங்க புருஷன் உங்களுக்கு சரீரத்துக்கு அதிகாரி. அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அந்த விதத்துல நீங்க வரணும். அப்ப புருஷராகிய நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு உட்பட்டவர்களா? அவர் உபதேச காரியங்களை சரியா நடந்துக்கோமா? இப்ப அறியாம நடக்காம போயிருந்தா பரவாயில்ல. அறிந்தும் ஒருவேளை ஆண்டோடைய சித்தத்தை மீறி செய்திருந்தோம்னா ஆண்டோட மன்னிப்பு கேட்டு நீங்க ஒப்புரவாகணும். ஸோ 2வது, இயேசு கிறிஸ்து யாருக்கு தலைவராக இருக்கிறார்? புருஷனுக்கு, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒரு தலைவராக இருக்கிறார். 3வது காரியத்தை நம்ம வாசிப்போம். ஒரு ஸ்திரீக்கு யார் தலைவர்ன்றது அதையும் நம்ம வாசிக்கணுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. சபைக்கு வரீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, பாஸ்டர்ட்ட ஜெப விண்ணப்பம் கொடுக்குறீங்க. வீட்டுக்கு உங்க சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படிறீங்களான்றது பாருங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தாத்தா ஐயா அவர்கிட்ட சொல்லுவாங்க, அதனால கிறிஸ்தவர் தான் என்கிட்ட சொன்னாரு, ஐயா நல்லா இருக்கீங்களா, உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இல்லை நல்லா இருக்காங்க, ஆனா ஒய்ஃபு தாங்க சரியில்லை அப்படின்னாரு. என்னாச்சுங்க, அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் ஜெப கூட்டத்துக்கே போயிடுறா, உபவாசம் போட்டாங்கிறா. சரி, அவதான் உபவாசம் இருக்கிறாங்க, எனக்காவது சமைச்சு போடலாம்ல, என்ன பண்ணலாம்? ஏன் நான் கஷ்டப்பட்டு ஆட்டை போட்டிட்டு வீட்டுக்கு சாப்பிட வரலான்னு பார்த்தா வீட்டில் சாப்பிடல, எங்கன்னு பார்த்தா உபவாசம் கூட்டத்துக்கு போயிட்டாங்கிறாங்க. இப்படிதான் வருஷக்கணக்காக நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாஸ்டர் வெறும் ஜெப கூட்டமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, ஏன் உயிர் போகுது அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இது உபதேசமா? இது கர்த்தருக்கு உட்பட்ட காரியமா? வசனம் சொல்லுகிறது, உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவங்க உங்ககிட்ட எதிர்ப்பாங்க. அவர் சரீரத்துக்கு தலைதான், தலைவரை பராமரிக்க வேண்டாமா? சரீரத்தை பராமரிக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அவங்களுக்கு தாகம் வரலாம், தண்ணி எடுத்து கொடுங்க, வீட்டை ஒழுங்குபடுத்தி படுக்கிறதுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுங்க, அப்படி செய்யுங்க. புருஷரும் ஸ்திரீக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. உங்க மனைவிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அவங்களுடைய உடல் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. கர்த்தர் அதுக்காக சபையை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பராமரிப்பு பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் கீழே விழுந்தா இன்னொருத்தர் தூக்கி விடுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சத்தியத்தில் இல்லைன்னா இன்னொருத்தவங்க சத்தியத்தில் தான் அவங்களை தூக்கி விடுங்க. 2 பேரும் சத்தியத்தை குடிக்கல போகாதீங்க. அதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தலைவர் யாரு? ஸ்திரீக்கு தலைவர் யாரு? புருஷர்கள். அவங்களுக்கு கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்க, புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. ஒருவேளை அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாட்டாலும் உங்க கீழ்ப்படினால ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. எல்லா சபைக்குள்ள தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்க மூலியமாக நீங்க தான் உங்க வீட்டுக்கு பாஸ்டரா இருப்பீங்க. கர்த்தர் இங்க வச்சிருப்பாரு, உங்க மூலியமா அப்படியே அவங்களை என்ன பண்ணுவாரு? நடத்தி கொண்டு. எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. அல்லேலூயா. ஆக 3 விதத்துல கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். ஒன்று, அவர் தான் சபைக்கு என்ன பண்ணுகிறாரு? தலைவர். அப்போஸ்தல உபதேசத்தில் அந்யோன்யத்தில் நம்ம கட்டப்பட்டு வரணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறாரு. 2வது, ஒரு புருஷனுக்கு இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால நான் அநேக பாடுகளை, கஷ்டங்களை சகித்திருக்கிறேன். பாஸ்டர்கிட்ட நீங்க வெளிப்படையாக பார்த்துருப்பீங்க. நல்ல பாடுகள், கஷ்டங்கள் நாங்கள் சகித்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே நாங்கள் அதை செய்கிறோம். எத்தனையோ குடும்ப காரியங்களை நாங்கள் உழண்டாலும் அதுல கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறோம். எங்களை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் சொன்னாங்க, உங்களுக்கு முன்பாக மாதிரியை நாங்களும் காண்பித்தோம் என்று சொன்னாங்க. அந்த அப்போஸ்தலருடைய நாமங்களை தான் கர்த்தர் 12 பேருடைய நாமங்களை பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவங்களுடைய முன்மாதிரியின் படியே சபையாக நாங்களும் உங்களுக்குள்ளே எந்த ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு, பொருள் சகாயத்தினாலும் சரி எதனாலும் சரி உங்களுக்கு இடலாகாதபடிக்கு எங்க கைகளே சம்பாதித்தது, நாங்க உங்க மேல அந்த பாரத்தை சுமத்தாதபடிக்கு எவ்வளவாய் பிரயாசப்பட்டு இந்த சபையில உங்களுக்கு முன்பாக நடத்தி கொண்டோம் என்று எங்களை நீங்க என்ன பண்ணுங்க நினைத்து பாருங்க.
அல்லேலூயா. அப்போஸ்தலர் சொன்னாங்க, எங்களை நினைச்சுக்கோங்க, அப்போஸ்தலரை கவனித்து பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த அப்போஸ்தல உபதேசத்தை உபதேசிக்கிற நாங்களும் கூட உங்களுக்கு முன்பாக எதிர்த்தலையும் நாங்கள் தடைக்கற்களாய் நடந்து கொண்டோம் என்பதை குறித்து நீங்க என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஆக பல பாடுகள் கஷ்டங்களை பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் தானே பட்டாரு. இயேசு கிறிஸ்து கை காசு இருந்துச்சா? கலைசாக்கே இடம் இல்லைன்னாரு, வீடு இல்லைன்னாரு, ஊர் ஊரா போய் ஊழியம் செய்யறாரு. நரிகளுக்கு குழிகள் இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கு, தங்கத்துக்கு இடம் இருக்கு. மனுஷகுமாரனுக்கு தலைசாக்க இடம் இல்லை. போற இடங்கள்ல திண்ணையில படுத்துக்கிறேன், காடுகள்ல படுத்தேன். இப்படிதான் நான் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து வந்தேன்னு சொல்லி என்னைக்காவது இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட அந்த சகாயத்தை எதிர்பார்த்தாரா? அப்படிதான் நாங்களும் இருக்கோம். அல்லேலூயா. ஆனா அந்த பாடுபட்ட இயேசுவை தான் தேவன் ரட்சகராக உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மகிமை அடைந்தாரோ அது போல அவருக்குள்ள பாடுபடுகிறவங்க எல்லாத்துக்கும் அந்த மகிமை உண்டு. அல்லேலூயா. அந்த பாடுகளுக்கு பங்காளியாகத்தான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு. வேதம் சொல்ற அந்த பாடுகளுக்கு நான் பங்காளி. யோவான் சொல்லுகிறான், உங்க சகோதரரே உங்களோட கூட அந்த பாடுகளுக்கு பங்காளியா அழைக்கப்பட்ட நான் என்று சொல்லுகிறான். அவ்வளவு கஷ்டத்தை தாண்டிதான் அந்த ஊழியத்தை செஞ்சபடினால இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்து ஆகா ஓஹோ அறிஞ்சது அவங்கதான். திருவிழா வேண்டாம் அறிஞ்சதே அவங்கதான். ஆனால் இன்னைக்கு அவரை மறுதளிக்க முடியல. இன்னைக்கு அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு. அதனால் நாமும் அவரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அப்போஸ்தலருடைய வசனத்தை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆன்மர்களுக்கு தலைவராக நடத்துவார். அல்லேலூயா. நீங்களுக்கு கர்த்தரை எப்படி ரட்சகராக நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்க புருஷர்களையும் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவ சொல்றோம். ஆபிரகாம ஆண்டவர் சொல்ற, நீ வாப்பா உன் ஊரை விட்டு வா, நான் உனக்கு ஒரு ஊர் தரேன், அங்க வந்து சேரு, அங்க உனக்கு நான் பெரிய வாழ்க்கையை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் அந்த சொந்த நாட்டை விட்டே வந்துட்டான். பல வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் வந்து அவன் இருந்த நாட்டுடைய ராஜாவுக்கு நண்பனா இருந்தாங்க. இப்ப இருக்கிற சிஎம் யாரு, சிஎம் ஆக போறவர் யாரு, யாரோ ஒருத்தர் ஒரு விஜய் ஜோசப், அவருடைய ஃப்ரெண்டு நான்றதான் எப்படி இருக்கும். அவர் வந்து சிவகுமார் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஆபிரகாம் அதிகாரம் படைத்தவனா தான் இருந்தானா. ஆனாலும் அதெல்லாம் வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், தேவன் அழைப்புக்கு நான் உண்மையிலோனா இருக்கிறேன். நம்மளும் அப்படிதான். எவ்வளவோ சொந்த பந்தங்கள் பொருளாதாரம் இருந்தாலும் அதையெல்லாம் உதவி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து எனக்கு ராஜாவா இருக்கிறாரு, நான் அவரை பின்தொடர்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரை பின்தொடர்ந்து தான் போய்கிட்டு இருக்கோம். ஆபிரகாம் அப்படிதான் போனான். சரி, ஆபிரகாமுடைய மனைவிக்கு அதானா, சாரா என்னங்க வீடு வாசல்லாம் கிடையாது, வனாந்தரத்தில் போய் டென்ட் போட்டு தங்குறீங்க, நம்ம உங்க மாமனாரை நம்ம அப்பா எப்படி நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டு போறேன் அறிவு இருக்கான்னு கேட்டாராமா. புருஷன் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். இந்துக்கள் சொல்லுவாங்கல்ல, ராமன்ற இடம் தான் சீதைக்கு அயோத்தியா. ராமன் எங்க இருந்தாரு? காட்டுல இருந்தாரு, வனாந்தரத்துல இருந்தாரு. ராமன் யாரோட சித்தத்தை செஞ்சாரு? தான் தகப்ப சித்தத்தை செய்யறதுக்காக வனாந்தரத்துக்கு போனாரு. சீதையை எங்க இருந்தா என்ன சொல்லிட்டா? ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தியானாரு. சுவிசேஷத்துக்கு வருதா இந்த காரியம்? வருதா? இந்துக்களுடைய ராமபுராணம் எங்க வருது? இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தோட ஒட்டி வருகிறதா? இந்துக்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா அவங்களுக்கு அறிவில்லை, கண்கள் திறக்கப்படலை, இன்னும் குருடர்களா இருக்கிறாங்க. இந்த சீதையை பாருங்க, அதுக்குதான் அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்த சாராளத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? விசுவாசிகளுக்கு எல்லாம் தாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் பேசிக்கிட்டு இருக்கான் தூதர்களோட, இவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டு அமுக்காடு போட்டுட்டு கிச்சன்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். சபைக்கு முன்னாடி வரல, ராங்கா பேசல, புருஷன் இருக்கான், தூதர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க. நான் என்ன பண்றேன், அமைதியா உள்ளுக்குள்ள போய் கேட்டுக்கிறேன். அப்படி அடக்கம் உள்ளவங்களா இருந்தா புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவனே என்று தொழுது கொண்டார்கள். புருஷன் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு பிறந்தோம். ஆண்டவனே தான் யாரு? அடுத்த கேட்டகரிக்கு வர்றாங்க. அப்படி தொழுது கொண்டாங்க. நீங்க கேட்கலாம், எங்க புருஷர்கள்லாம் அப்ப ஆண்டவனே கூப்பிடணுமா அப்படின்னா தாராளமா நீங்க கூப்பிடலாம். அல்லேலூயா. அதான் ரொம்ப கஷ்டம் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டம் விட்டுருங்க, என்னங்கன்னு சொன்னாலும் நல்லா வார்த்தை. புருஷவங்களை எதிர்பார்க்கறத அப்படி செய்யுங்க, மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. புருஷன் என்ன பண்ணக்கூடாது? திக்காம போகக்கூடாது, புருஷனை தள்ளக்கூடாது. நீ என்னையா போயா வாயா, உனக்கு நல்லதா இருக்கா, நீ மட்டும் செய்வா, நீ ஒருமையில பேசுறது சொல்லக்கூடாது. ஆண்டவனே என்று கொடுத்து கொண்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு. கர்த்தர் அவ்வளோதான் விசுவாசத்துக்கு தாயாச்சு. வேற என்ன மேன்மை அந்த அம்மாட்ட எதிர்பார்த்தாரு? இந்த ஒரு காரியத்தில் கீழ்படுத்தலாலே இந்த அம்மா பெரிய ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தாயா இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உபதேச காரியங்களை நீங்கள் கரெக்டாக நடக்கும்போது மகிமையில் உங்களுக்கு ஆக்கிரமித்துக்கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி.